10 சக்கிள் பண்ணாதான் அவனுக்கு ஒரு ட்ராப் மில்க் போயிருந்திருக்கு. எக்ஸசைஸ் பண்ணணும், பாடி ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த பக்கம் நான் பம்ப் பண்ணி பேபிக்கு வந்து இதுதான் ரீசன்னு கண்டுபிடிச்சி அதை ரெக்டிஃபை பண்ணியிருக்கோங்கிறதுல ஐ எம் ஹாப்பி தான் ஆக்சுவலாக. ஹலோ ஆல், திஸ் இஸ் பாவதானி. வெல்கம் பேக் டு மை சேனல் திஸ்டிங் ஆட் அண்ட் மீ. அண்ட் போன வீடியோவில் என்னோட ஒஸ்ட் பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி பார்த்துருப்பீங்க. அந்த ஒஸ்ட்டுங்கிறது எதனால் சொல்லியிருப்பேங்கிறது ஃபுல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் டங் டை. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாமே டங் டைனா என்ன, அதோட சிம்டம்ஸ் என்ன, அதுலேருந்து நாங்கள் எப்படி ரெக்கவர் ஆனோம், அதுக்கப்புறம் எங்களோட பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி எப்படி போச்சு அங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங், டங் டைனா என்ன? டங் டைங்கிறது இஸ் நத்திங் பட் ஒரு டிஷ்யூ மவுத்தோட ஃப்ளோரையும் டங்கையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அது டங்கோட மூமெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். இவ்வளோதான் டங் டைனா மீனிங். அதாவது டங் இஸ் அட்டாச்டு டு த ஃப்ளோர் ஆஃப் த மவுத் பை அ பீஸ் ஆஃப் டிஷ்யூ. இதுதான் டங் டை. இந்த டங் டை வந்து பிரஸ்ட் ஃபீடிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணுங்கிறது நெக்ஸ்ட் பார்க்கலாம். So first thing பார்த்தீங்கன்னா latch problem. Latch problem is the first and foremost thing if the baby has a tongue tie. டங் டை இருந்துச்சுன்னா பேபியால் கரெக்டாக சக்கிள் பண்ண முடியாது. சக்கிள் பண்ணுறதுக்கு அஃப்கோர்ஸ் டங் வந்து ரொம்ப முக்கியம், அதோட மூமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ சக்கிளிங் நடக்காத போது அந்த லேட்ச் ப்ராப்ளம் கண்டிப்பாக நடக்கும். செகண்ட் திங், பேபியால் முன்னாடி நாக்க நீட்டுறதோ இல்லை சுழட்டுறதோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக இருக்கும் டங் டை இருக்க பேபிக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் லேட்ச் ப்ராப்ளம். செகண்ட் திங் வந்து மூமெண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக அவங்களால பண்ண முடியாது, ரெஸ்ட்ரிக்டட் மூமெண்ட்ஸ் இருக்கும். இந்த சைன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா டங் டை இருக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டி இருக்குன்னா என்னென்ன சொல்லுவேன் அப்படின்னா, டிஃபிகல்ட்டி இன் லேட்சிங். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், லேட்ச்க்கு அவங்களால பண்ணவே முடியாது. மதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயின்ஃபுல் நர்சிங் இருக்கும். அதாவது பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது மதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி பிரஸ்ட் ஃபீடிங் இஸ் நாட் அட் ஆல் பெயின்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும் மதருக்கு. பேபிக்கும் வந்து லேட்ச் பண்ணுறதுக்கும் கஷ்டம், மதருக்கும் பெயின்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் திங் வந்து கிளிக்கிங் சவுண்ட். அதாவது அந்த சக் பண்ணும்போது ஒரு கிளிக்கிங் சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு வந்து அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். பட் அந்த கிளிக்கிங் சவுண்டு ஆக்சுவலாக பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா இட்ஸ் அ சைன் ஆஃப் அ டங் டை. வந்து பார்த்தீங்கன்னா டங்கோட அப்பியரன்ஸ், அந்த அப்பியரன்ஸ் வச்சுமே நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆக்சுவலாக குஹனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் டங்க் இருந்துச்சு. அதாவது அந்த டங்கை வந்து நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த சைன்ஸ் ஆஃப் அ டங் டை. இந்த சைன் எல்லாமே வந்துட்டு எனக்கும் என் பேபிக்கும் இருந்துச்சுன்னா 10% இருந்துச்சு. குஹன் கரெக்டாக லேட்ச் பண்ணலை, எனக்கு பயங்கர பெயின்ஃபுல் இருந்துச்சு, ஹார்ட் ஷேப்டு டங்க் இருந்துச்சான்னு கேட்டால் நான் அந்த டங் டை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அதை வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு அவேர்னஸ் கிடைச்சதுக்கப்புறம் நான் அந்த டங்கை வந்து பார்க்கும்போது ஹார்ட் ஷேப்பில் தான் இருந்துச்சு. சவுண்டு வந்து எனக்கு அதிகமாக கேட்கல, ஆனால் கிளிக்கிங் சவுண்ட் கண்டிப்பாக இருந்துச்சு. ஸோ இது எல்லா சைன்ஸுமே எனக்கு இருந்துச்சு. ஸோ இதை தாண்டி வேற என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா ஸ்லோ வெயிட் கெயின். ஆக்சுவலாக வெயிட் கெயின் வந்து ரொம்ப முக்கியம். பேபி நியூ பார்ன் பேபி பிறந்ததுலேருந்து 10 டேஸில் திரும்பி ரீகெயின் ஆயிருக்கணும். அந்த வெயிட் குறைஞ்சி திரும்பி ஏறுவாங்க. அதே மாதிரி 6 மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆயிருக்கணும், 1 இயருங்கப்போ ட்ரிபிள் ஆயிருக்கணும். ஸோ ப்ராப்பர் வெயிட் கெயின் இருக்கான்னு சொல்லி நம்ம பீடியாட்ரிஷியன் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ வெயிட் கெயின் வந்து ப்ராப்பராக இருக்காது. ஏன்னா அவங்க ஒழுங்காக ஃபீட் எடுத்துருக்க மாட்டாங்க, லேட்ச் வந்து தப்பாக இருந்திருக்கும். லேட்ச் தப்பாக இருந்தால் மில்க் சப்ளை அவங்களுக்கு போயிருக்காது, மில்க் அவங்களுக்கு ஒழுங்காக வந்து குடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ குடிக்கலைங்கிறப்ப ஆப்வியஸாக வெயிட் கெயின் கண்டிப்பாக இருக்காது. ஸோ இது ஃபர்ஸ்ட் திங் வந்து வெயிட் கெயின் இருக்கவே இருக்காது அவங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் ஃபீடிங்ஸ். நான்லாம் வந்துட்டு ஒரு ½ an hour 45 minutes வரைக்கும் வச்சுட்டே ஃபீட் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். பட் குடிக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக அவங்க லேட்ச் வந்து தப்பாக தான் பண்ணியிருந்திருப்பாங்க, மில்க் சப்ளை ஒழுங்காக போயிருக்காது. ஃப்ரீக்வெண்ட் ஃபீடிங்ஸ், நைட்டெல்லாம் அடிக்கடி வேக்கிங்ஸ் இருக்கும். எந்திரிக்கிறப்போலாம் வந்து நமக்கு எடுத்துகிட்டு திரும்பி ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அப்போ தான் ஃபீட் பண்ணிவிட்டு திரும்பி தூங்க வைப்போம், திரும்பி ஒரு 10 minutesல திரும்பி எந்திரிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கிளஸ்டர் ஃபீடிங் வந்து நிறையா இருந்துச்சு எனக்கு. நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் வந்து ஸ்பீச் டிஃபிகல்ட்டிஸ். ஆக்சுவலாக இந்த டங் டை இருக்கவங்களுக்கு 1 இயருக்கு மேலே பேபிஸ் வந்து லைட்டாக பேச ஆரம்பிப்பாங்க, சின்ன சின்ன வேர்ட்ஸ் பேச ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி லகரம் அந்த மாதிரியான வேர்ட் எல்லாமே வந்து கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் இருக்காது. ஸ்பீச்சில் வந்து பயங்கர டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ பேபிஸாக இருக்கும்போது தெரியாது. ஸோ வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க வந்து பண்ணுற ப்ரொனன்சியேஷனை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இஸ் பக்கா டங் டை அப்படின்னு சொல்லி. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள், சைன்ஸ், சிம்டம்ஸ், டங் டைனா என்னன்னு எல்லாம் அலசி ஆராய்ஞ்சதுக்கப்புறம் வி ரஷ்டு டு வி லிட்டில், கோயம்புத்தூரில் இருக்க ஹாஸ்பிட்டல். ஆக்சுவலாக அங்கே ப்ரொசீஜர் பண்ணது வந்து டாக்டர்
டாக்டர் ஷிஃபா மேம். ஆக்சுவலா அவங்கள பத்தி நான் நிறைய விஷயங்கள் எனக்கு முன்னாடியே வந்து டங் டை ரிலேட்டட் நிறையா வந்து இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு ஓரளவுக்கு ஃபெமிலியராக தான் இருந்தாங்க ஷிஃபா மேம். ஹாஸ்பிட்டல் போனோம், ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் பேபிக்கு வந்து 58th டே நான் வந்து வீலிட்டில் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். ஸோ அந்த 45 டேஸ் வேக்சின் போட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு 10 டேஸ் எடுத்துக்கிட்டேன். உண்மையிலேயே இது டங் டை தான் இருக்கா, நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். எந்த ஹாஸ்பிட்டல் உண்மையிலே இது வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய விஷயமா, இல்லை தேவை இல்லையா, இதனால தான் லேட்ச் ப்ராப்ளமான்னு எனக்கு ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கே நான் ஒரு 10 டேஸ் எடுத்துக்கிட்டேன். அண்ட் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ கால் பண்ண உடனே அவங்க எல்லாத்துக்குமே வந்து ரிசப்ஷனில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ கால் பண்ணால் ஃபஸ்ட்டு எடுப்பாங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம். ரிசப்ஷனில் எந்த கைடன்ஸ்னாலுமே ப்ராப்பராக உங்களுக்கு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். சச் அ பியூட்டிஃபுல் அட்மாஸ்ஃபியர். அது ஹாஸ்பிட்டல் மாதிரியே தெரில. ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க. ஸ்டாஃப் நர்ஸ்லேருந்து டாக்டர்ஸ் வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. ஃபார்மில் வந்து நிறைய விஷயங்கள், அதாவது பேபிக்கு இருக்க சைன்ஸ் என்னென்ன, மதருக்கு இருக்க சைன்ஸ் என்னென்னு தனித்தனியாக இருக்கும். ஸோ நான் எல்லாமே வந்துட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி டிக் பண்ணணும். அதாவது இந்த ஒரு ப்ராப்ளம், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லேட்ச் ப்ராப்ளம் எடுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம் 3 காலம் இருக்கும். 3 4 எனக்கு ஞாபகம் இல்லை. அதாவது சிவியர், மைல்டு, நன். இந்த மாதிரி நம்ம டிக் பண்ண வேண்டியது. நான் எல்லாத்துக்குமே இருக்கு இப்படியே தான் டிக் பண்ணிட்டு வந்தேன். பேபிக்கு இருக்கு. ஸோ எல்லாமே டிக்குன்னு தான் இருந்தது. அப்புறம் டாக்டர்கிட்ட போகிறோம். டாக்டர் பேர் வந்து மேனகா மேம். ஆக்சுவலாக இப்போ அவங்க இல்லை, மாறிட்டாங்க. ஸோ நான் அவங்ககிட்ட போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இவ்வளோ பிரச்சனை எனக்கு இருக்குது, ஆக்சுவலாக எனக்கு டங் டை இருக்கா இல்லையான்னு எனக்கு வெரிஃபை பண்ணணும், அதுக்காக தான் நாங்கள் வந்தோம்னு சொல்லிட்டு நான் எல்லாமே க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்தோன்னே டங் டை நல்லாவே இருக்குங்க, நம்ம உடனே ப்ரொசீஜர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய எக்ஸ்பிளைன். இப்போ ஆக்சுவலாக நான் சொன்னேன்ல என்னென்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், டங் டைனா என்ன, இது எல்லாமே எனக்கு ஒரு 1/2 அன் ஹவர் உட்காந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எல்லாமே நீட்டாக எனக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ டங் டைல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது. ஆன்டீரியர் டங் டை, போஸ்டீரியர் டங் டைன்னு நிறையா டங் டை இருக்குது. எல்லா டங் டைக்குமே ப்ரொசீஜர் பண்ணணுமா? ஆக்சுவலி இந்த ப்ரொசீஜருங்கிற வேர்டு நம்ம எப்படி ஆப்ரேஷன், சர்ஜரிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு பதிலாக அவங்க ப்ரொசீஜருங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் ப்ரொசீஜர்னு மீன் பண்ணுறது எல்லாமே வந்து ஆப்ரேஷன் ஒரு மைனர் சர்ஜரி, யூ கேன் கீப் லைக் தட். ஸோ எல்லா டங் டைக்குமே ப்ரொசீஜர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இஃப் இட் நெசசரி, பிகாஸ் குஹனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப டங் டை இருந்தது, லேட்ச் ப்ராப்ளம் இருந்துச்சு. ப்ரொசீஜர் பண்ணி அந்த டங் டையை ரிலீஸ் பண்ணாதான் அவன் பிரஸ்ட் ஃபீடே பண்ணுவாங்கிற பட்சத்தில் வி ஹேவ் டு கோ ஃபார் ப்ரொசீஜர். சில குழந்தைங்க லேட்ச் வந்து நல்லா பண்ணிப்பாங்க, ஆனால் மேபி ரொம்ப மைல்டாக இருக்க டங் டைக்கு ப்ரொசீஜர் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் குஹனுக்கு வி ஹேவ் டு கோ ஃபார் ப்ரொசீஜர், இமீடியட் ப்ரொசீஜர். பட் இப்போ இன்னைக்கு டங் டை நாங்கள் வந்துட்டு இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். உடனே நாளைக்கு வந்து ப்ரொசீஜர் பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. அதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருந்தது. ஆக்சுவலி வாட் இஸ் தட் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ப்ரொசீஜர் நேம் வந்து ஃப்ரெனக்டோமி. அது என்னன்னா, ஒரு அந்த டங்க்ல இருந்து அந்த மவுத் ஆஃப் த ஃப்ளோருக்கு ஒரு டிஷ்யூ கனெக்ட் ஆகிருக்குல்ல, அதை வந்து நார்மல் சிசர் வச்சு அந்த டிஷ்யூவை கட் பண்ணி விடுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர், வேற ஒன்றுமே இல்லை. ஒரு 5 minutes ப்ரொசீஜர் தான். சில ஹாஸ்பிட்டலில் தே வில் கோ ஃபார் லேசர் ட்ரீட்மெண்ட். பட் நாங்கள் போன ஹாஸ்பிட்டலில் சிசர் கட்டு தான். அந்த ப்ரொசீஜர் அப்போ நமக்கு லோக்கல் அனஸ்தீஷியா அந்த இடத்துல கொடுத்துட்டு சிசர் வச்சு அந்த டிஷ்யூவை கட் பண்ணி விடுவாங்க. கட் பண்ணி முடிச்ச உடனே பேபியை அந்த ப்ரொசீஜர் முடிஞ்ச உடனே வந்துட்டு பிரஸ்ட் ஃபீட் பண்ண வைப்பாங்க. பிரஸ்ட் ஃபீட் பண்ண உடனே கரெக்டாக குடிச்சிருவாங்க. ஆக்சுவலாக பிரஸ்ட் ஃபீட் தாராளமாக எடுத்துப்பாங்க. குஹன் எனக்கு ப்ரொசீஜர் முடிஞ்சோடனே தாராளமாக எடுத்துக்கிட்டான். ஸோ இந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து 15 days ஆச்சு. அந்த 15 days நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், இது வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து சொன்னது, ப்ரொசீஜர் பண்ணணும்னா இதெல்லாம் வந்து ரெடியாக இருக்கணும். இப்படி வந்து குஹன் ரெடியானால் மட்டும்தான் என்னால் ப்ரொசீஜர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து பாடி ஒர்க் அவுட், மீன்ஸ் மசாஜ், பாடி மசாஜ் பண்ணணும். செகண்ட் திங் எக்ஸசைஸ். ஒரு எக்ஸசைஸ் சொல்லியிருந்தாங்க, அதை வந்து ஒரு நாளைக்கு 5 times பண்ணணும். அந்த ஒவ்வொரு டைமும் 10 seconds அந்த எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஆக்சுவலாக ப்ரொசீஜருக்கு ரெடி ஆகணும்னா இந்த 2 விஷயங்கள் பண்ணி குஹனை வந்து ரெடி பண்ணால் மட்டுமே தான் ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. அண்ட் சர்ப்ரைசிங்லி டாக்டர் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு டங் டையும் இருக்குது, லிப் டையும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இது என்னடா புதுசாக இருக்குன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. டங் டையே புதுசு, லிப் டை இஸ் நத்திங் பட் இங்கே மேலே லிப்
லிப்புக்கும் அந்த டீத் முளைக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலயுமே அவனுக்கு டை இருந்துச்சு. ஸோ இது சர்ஜரி வேணுமா வேணாமான்னு ஷிஃபா மேம் வந்து ப்ரொசீஜர் பண்ற அன்னைக்கு பார்த்துட்டு இது பண்ணுவாங்க. லிப் டைல என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த டீத் வருது பார்த்தீங்களா, மேல நமக்கு ஃபர்ஸ்ட் 2 டீத் இருக்கிறதுக்கு நடுவுல கேப் விழுந்துரும். டை இருந்துச்சுன்னா. ஸோ டீத்தோட அலைன்மெண்ட்டே ஃபுல்லா மாறிரும். அந்த கேப் இருக்கிறதுனாலங்கிற மாரி சொன்னாங்க. இஃப் நெசசரி லிப் டையும் நம்ம சேர்த்து ப்ரொசீஜர் அன்னைக்கு பண்ணிரலாம். ஸோ டங் டைக்கு ஒரு எக்சர்சைஸ், லிப் டைக்கு ஒரு எக்சர்சைஸ். ஸோ 2 எக்சர்சைஸ் ஒரு நாளைக்கு நான் 5 வாட்டி பண்ணணும். ஒவ்வொரு எக்ஸசைஸுமே நான் 10 செகண்ட்ஸ் பண்ணணுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாம் பக்காவா சொல்லி அனுப்புறாங்க. இந்த மாதிரி மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்றதுக்கு வந்து தனியா அங்க ஒரு கன்சல்டன்ட் இருக்காங்க, குமுதா மேம். பாடி மசாஜ் எப்படி பண்ணணும், டாப் டு பாட்டம் நெத்தில இருந்து கால் வரைக்கும் எப்படி பாடி மசாஜ் பண்ணணும். ஆக்சுவலாக பாடி மசாஜ் ஏன் பண்ணணும், வை பாடி ஒர்க் அவுட்னு நாங்கள் மேம் கிட்ட கேட்குறேன். மசாஜுக்கும் அந்த ப்ரொசீஜருக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி நான் மேம் கிட்ட கேட்டிருந்தேன். மேம் சொன்னது, பாடி மசாஜ் வந்து பாடி வந்து ரிலாக்ஸ் பண்ணும், நிறைய ஸ்ட்ரெச் இருக்கும், அது எல்லாமே லூசன் பண்ணி சர்ஜரிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இந்த பாடி மசாஜ் வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ சர்ஜரி அந்த டையை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகிறதுக்கு இந்த பாடி மசாஜ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மசாஜ் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கு மினிமம் 2 டைம்ஸ் பண்ணியிருக்கணும், காலையில் சாயங்காலம். மேக்ஸிமம் 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் எப்படி வேணால் பண்ணிக்கலாம், பட் கண்டிப்பாக 2 டைம்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மசாஜ் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 months எனக்கு நல்லா நீவி விட்டு குளிச்சு விடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க, பட் எப்படி நீவணும்னு தெரியாது. ஸோ இந்த விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. மசாஜ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நான் கற்றுக்கிட்டேன். நான் குஹனுக்கு ஃபுல்லாக டெய்லி 2 நேரம் 3 நேரம் மசாஜ் பண்ணி விடுவேன். சர்ப்ரைசிங்லி அன்னைக்கு நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மசாஜ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் குஹன் வந்து சூப்பராக தூங்க ஆரம்பித்தான். ஸோ மசாஜ் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. நல்லா அந்த ஸ்லீப் வந்து அந்த வீலிட்டில் போயிட்டு வந்து மசாஜ் பண்ணதுக்கப்புறம் தான் குஹனை வந்து நான் தூங்கியே பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த பக்கம் எனக்கு எக்ஸசைஸும் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ பாடி மசாஜும் நான் பண்ணிக்கிட்டேன். அண்ட் எனக்கு ஹாஸ்பிட்டல் வீலிட்டில் இருந்தே எனக்கு ஒரு லாக்டேஷன் கன்சல்டன்ட் கோயம்புத்தூர்லேயே எனக்கு ஒருத்தவங்க கன்சல்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் நான் ப்ரொசீஜர் முடிச்சதுக்கப்புறம் என்னோட லேட்ச்லாம் எப்படி இருக்குன்னு இம்மீடியட்டாக எனக்கு செக் பண்ணுறதுக்கு எனக்கு அங்கே ஒரு லாக்டேஷன் கன்சல்டன்ட் வேணும். அதனால எனக்கு அங்கே கனிமொழி மேம் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ மேம் வந்து நாங்கள் போய் பார்த்தோம். மேமும் திரும்பி எனக்கு அவங்க முன்னாடி லேட்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு அவங்களும் முதல்ல இருந்து செக் பண்ணுறாங்க. டை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டாங்க. பயங்கர டங் டை இருக்கு, அவன் இவ்வளோ நாள் எப்படி சக்கிள் பண்ணி அவனுக்கு மில்க் எப்படி போச்சுன்னே எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு ஒரு 10 சக்கிள் பண்ணாதான் அவனுக்கு ஒரு ட்ராப் மில்க் போயிருந்திருக்கு. சி ஹவு பெயின்ஃபுல் இட் இஸ். பேபிக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் லேட்ச் பண்ணுறதுக்குன்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. ஆக்சுவலாக ஸ்டெத்தஸ்கோப்பா இல்லை வாட்டுன்னு தெரியல வச்சு அந்த மில்க் சப்ளை போகுதா இல்லையான்னு நிறைய செக் பண்ணி பார்த்தாங்க. அதாவது ஒரு 1 2 3 சக்கிளில் மில்க் போகிறது இஸ் நார்மல். அட்லீஸ்ட் மேக்ஸிமம் 4 சக் பண்ணிக்கிட்டே இருக்கான். 13 14 கவுண்ட் வரைக்கும் போச்சு. 13 14 சக்கிள் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு கொஞ்சம் ஒரு ட்ராப் ஆஃப் மில்க் வந்து அவனுக்கு போய் சேருது. சி ஹவு பெயின்ஃபுல் இட் இஸ்ங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு சொன்னதுக்கப்புறம். ஸோ மேம் தான் எனக்கு ஃபீடிங் டியூப்லாம் கொடுத்து எப்படி ஃபீட் பண்ணணும், இட்ஸ் லைக் சக்லிங் ப்ராக்டிஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு டியூப்லாம் கொடுத்து இது பண்ணாங்க. அந்த டியூபோட வீடியோ நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. அண்ட் ஆல்சோ இட் இஸ் நாட் அட்வைசபிள் பிகாஸ் ஒரு லாக்டேஷன் கன்சல்டரோ டாக்டரோ ப்ரிஸ்கிரைப் பண்ணாமல் அதை வந்து நம்ம கொடுக்கவே கூடாது. அதனால நான் இதில் நான் அட்டாச் பண்ணலை. அண்ட் அவங்க தான் வந்துட்டு மில்க் சப்ளை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் எனக்கு சொன்னாங்க. பம்ப் அவங்க தான் வாங்கிக்க சொன்னாங்க. பிரஸ்ட் பம்ப் எனக்கு வாங்கி எப்படி வந்து யூஸ் பண்ணணும், எப்படி பம்ப் பண்ணணும், எத்தனை மணி நேரத்துக்கு ஒருக்கா பம்ப் பண்ணணும், எப்படி ஸ்டோர் பண்ணணும், அதை எப்படி ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா பக்க டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ வீலிட்டில் போனதுக்கப்புறம் டங் டை லிப் டை எனக்கு ரெண்டுமே இருந்திருக்கு. எக்ஸசைஸ் பண்ணணும், பாடி ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த பக்கம் நான் பம்ப் பண்ணி பேபிக்கு வந்து மில்க் சப்ளை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு கேப்புக்குள்ளே நான் இந்த விஷயங்கள் எல்லாமே நான் பண்ணி ரெடி பண்ணணும். தட்ஸ் ஆல் அபவுட் வீலிட்டில் போன ஃபர்ஸ்ட் டே இதுதான் நடந்துச்சு. ஸோ இடையில கேப்பில் 1 week ஒன்ஸ் 2 days ஒன்ஸ் வந்து வர சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஒவ்வொரு வாட்டியும் அவங்க சொல்கிற டேட்டுக்கு வந்து இங்கேருந்து நாங்கள் கோயம்புத்தூர் போகிற மாதிரி இருந்துச்சு. குஹனையும் கூட்டிகிட்டு தான் போகணும். போயிட்டு நாங்கள் ஒவ்வொரு நிறைய விஷயங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம எக்ஸசைஸ் கரெக்டாக பண்ணியிருக்கோமா, அவங்களுக்கு ஸ்ட்ரெச்லாம் இல்லாமல் இருக்கா, லூசன் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு அப்பப்போ எக்ஸாமின் பண்ணுவாங்க. லோக்கலில் இருந்தால் பிரச்சனை இல்லை. நாங்கள் பழனி டு கோயம்புத்தூர் ட்ராவல் பண்ணுறவங்கனால அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அடிக்கடி வர சொல்லலை. எதுனாலுமே
டக்குன்னு ஆன்லைனில் கனெக்ட் பண்ணுவாங்க, கால் பண்ணுவாங்க, வீடியோ காலில் கனெக்ட் பண்ணுவாங்க. எனக்கு எந்த ஹெல்ப்னாலும் நான் கரெக்டாக தான் பண்ணுறேனான்னு கூட எனக்கு சில சமயம் டவுட்டாக இருக்குது. சரி, வீடியோ எடுத்து திரும்பி அவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். டாக்டர் பார்த்துட்டு கரெக்டாக தான் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுங்க பக்கா அப்படின்லாம் சொல்லிட்டு எனக்கு உடனே எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ஸோ கரெக்டாக 2 வீக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் குமுதா மேமும் வந்துட்டாங்க. பாடி எல்லாம் லூசன் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. குமுதா மேம் வந்துட்டு எனக்கு ஓகே குஹன் இஸ் ஆல் செட் ஃபார் ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டாங்க. எக்ஸசைஸ் பண்ணி அந்த டிஷ்யூவை வந்து லூசன் பண்ணணும். அப்போ தான் சிசர் வச்சு கட் பண்ண முடியும். நம்ம பாட்டுக்கு அது ஆக்சுவலாக டைட்டாக இருக்கும். அந்த எக்ஸசைஸ் பண்ண அந்த டிஷ்யூ வந்து லூசன் ஆகும். அப்போ தான் சிசர் வச்சு கட் பண்ண முடியும். டாக்டர் மேனகா மேமும் பார்த்துட்டு இஸ் ஆல் செட் ஃபார் ப்ரொசீஜர்னு சொல்லிட்டாங்க. மேம் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேபி வந்து 2 வீக்ஸில் இப்படி டங் டைக்கு ரெடியாகி நாங்கள் பார்த்ததே இல்லை. பிகாஸ் நாங்கள் ஃபர்ஸ்ட் டே போகிற அன்னைக்கு இன்னொரு பேபிக்கு டங் டை ரிலீஸ் நடந்துட்டு இருக்கு. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 வீக்ஸ்க்கு மேலே எடுத்துக்கிட்டாங்க. அவங்க ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணல, பாடி ஒர்க்லாம் பண்ணலை போல். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் 14 டேஸில் ஒரு பேபி வந்து டங் டை ரிலீஸுக்கு ரெடியாக இருக்காங்கன்னா அது குஹன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் அ டே ஃபார் ப்ரொசீஜர். 2 வீக்ஸ் நாங்கள் வீலிட்டில் போயிட்டு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் ப்ரொசீஜருக்கு எல்லாமே ரெடி. ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு 2 ஹார்ஸ்க்கு முன்னாடியே நம்ம ஃபீட் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ ப்ரொசீஜர் டயத்தில் கரெக்டாக ஃபீட் பண்ணக்கூடாது. அவங்க வந்து 2 ஹார்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஃபீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போயிட்டு எல்லா ப்ரொசீஜரும் இஸ் ஆல் டன். என்னை உள்ளே கூப்பிட்றாங்க. உடனே லேட்ச் பண்ண சொல்லிட்டாங்க. சிசர் வச்சு கட் பண்ணியிருந்ததெல்லாம் எனக்கு பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் அழுகக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். ஸோ அழுகலை. அந்த டே எனக்கு வந்து ஆக்சுவலாக ஹாப்பி. இதுதான் ரீசன்னு கண்டுபிடிச்சி அதை ரெக்டிஃபை பண்ணியிருக்கோங்கிறதுல ஐ எம் ஹாப்பி தான் ஆக்சுவலாக. ஸோ ஒரு வழியாக இம்மீடியட்டாக லேட்ச் பண்ணிட்டான். எந்த பிரச்சனையும் இல்லை. பிரஸ்ட் ஃபீட் அவ்வளோ அழகாக எடுத்துக்கிட்டான். எனக்கு எந்த பெயினும் இல்லை. பட் ஸ்டில் லாக்டேஷன் கன்சல்ட்டண்ட்டை ஒரு வாட்டி நீங்கள் வந்து காட்டிட்டு வந்துடுங்க. அவங்க மித்த டீட்டெயில்ஸாக லேட்ச் ப்ராப்ளம் எதாவது இருக்கா, பிரஸ்ட் ஃபீடிங், மில்க் சப்ளை எல்லாம் எப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஆல் டன். ஷிஃபா மேம் வந்து ஸோ கைண்டு, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ப்ரொசீஜர் முடித்தோடனே குஹனையும் சரி, என்னையும் சரி, ஃபேமிலியும் சரி, லேட்ச் கரெக்டாக பண்ணுறானா, எல்லாம் ஓகேவோ, ஆல் செட் எல்லாமே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஹர். ஸோ ப்ரொசீஜர் பண்ணி ஃபீட்லாம் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டான். தூங்கி முடிச்சுட்டு ப்ளீடிங் வந்துச்சான்னு கேட்டால் ப்ளீடிங் வந்துச்சு. அவங்க சொன்ன ஒரே விஷயம், ப்ளீடிங் வந்துச்சுன்னா பிரஸ்ட் ஃபீட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும். அந்த வூண்டு சரியாகிறதுக்கு பிரஸ்ட் மில்க் மட்டுமே தான் ஒரு ஃபஸ்ட்டு மெடிசன். இன்கேஸ் ஃபீவரோ, மைல்டு ஃபீவர், இந்த மாதிரி டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் பேராசிட்டமால் மட்டும் கொடுங்க. வேறு எந்த ப்ரொசீஜர் இல்லை, பிரஸ்ட் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருங்க. பிரஸ்ட் ஃபீட் மட்டும்தான் இதுக்கு வந்து ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கு அப்புறமே குமுதா மேம் சொன்னது வந்து இப்போனா 5 இயர்ஸ் வரைக்குமே இந்த பாடி மசாஜ் நீங்கள் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். எவ்வளோ பாடி மசாஜ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் ரெக்டிஃபை ஆயிரும், ரெக்கவர் ஆயிடலாம். இந்த மசாஜ் வந்து அதே மாதிரி ஸ்லீப்புக்கும் சரி, பாடி வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் சரி ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னாங்க. அதே மாதிரியே குஹனும் வந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிட்டான். இப்போ வரைக்குமே நான் இந்த மசாஜ் பண்ணிட்டு இருக்கேன். குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மசாஜ் பண்ணிட்டு தான் நான் குளிக்க வைப்பேன். அவ்வளோ அழகாக தூங்குவான். எந்த பிரச்சனை, ஸ்லீப் இஷ்யூ இல்லை, பிரஸ்ட் ஃபீடிங் ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே ஸ்மூத்தாக போச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து எங்களோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் குகன் இஸ் கம்ப்ளீட்லி ஆல்ரைட். எங்களுக்கு அந்த ஸோ இப்படி தான் போச்சு. இப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, நாக்கு அப்படியே சொலட்டுவார், 360 டிகிரியில் சொலட்டுவார். முன்னாடி வெளியே நீட்டி விளையாடுவான். ஒன்று பண்ணாதன்னா அதை தான் பண்ணுவான். ஆக்சுவலாக நாக்கை சும்மா வெளியே நீட்டி விளையாண்டுட்டு இருப்பான். ஸோ அதெல்லாம் பண்ணாதன்னு சொன்னால் அதை தான் பண்ணுவான். ஸோ நாங்கள் அப்போ சொல்லுவோம், ஒரு காலத்தில் நாக்கே வெளியே நீட்ட மாட்டேன்னு அழுத, இப்போ பாரு எப்படி சொலட்டி விளையாண்டுட்டு இருக்கேன்லாம் சொல்லிட்டு நாங்கள் கேட்போம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாட்டி கிட்டத்தட்ட வந்து 2 மாசத்துலேருந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் போயிட்டு வந்தோம் செக்கப்புக்கு. 6 மந்த்ஸ் ஒன்ஸ் ரெகுலர் செக்கப். இஃப் நீடட் நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி நாங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். ரீசெண்டாக டீத்திங்காக நாங்கள் வந்து போய் செக்கப் பண்ணிட்டு வந்திருந்தோம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் போகும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு என்வரான்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அங்கே குஹன் வந்து இருந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன். In this video, I want to convey that breastfeeding is not at all painful.
இஃப் உங்களுக்கு பெயின்ஃபுல்லாவோ இல்ல லேட்ச் சரியில்ல, வேற ஏதாவது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருந்தாலுமே, கன்சிடர் தட் அஸ் அ ரெட் ஃபிளாக் அண்ட் அத ரெக்டிஃபை பண்றது தான் நமக்கும் பேபிக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸா உங்கள்கிட்ட ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஹோப் இந்த ஒரு விஷயம் ஸோ இத பத்தின அவேர்னஸ், இத பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து தெரியாதவங்களுக்கு தெரியுங்கிற பட்சத்துல தான் நான் ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து பிரஸ்ட் பம்ப் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எப்படி வந்து பம்ப் பண்ணணும், எப்படி ஸ்டோர் பண்ணணும், அது எப்படி பேபிக்கு ஃபீட் பண்ணணுங்கிறது எல்லாமே ஒரு டீட்டெயில்டு வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அண்டில் இட்ஸ் பாய் ஃப்ரம் பவதாரணி.